ஹலோ, வெல்கம் பேக் டு சூரப்புலி யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜூன் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். போன வீடியோவில் வந்து 1 to 10 வரையும் ஜூன் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் கண்டினியூஷன் இப்போ இன்டர்நேஷனல் பர்சனாலிட்டிஸ் நியூஸ், அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், கான்ஃபரன்ஸ் அண்ட் சமிட், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் நம்ம என்ன மூவ் பண்ண போறோம்னா ரெஸ்ட் ஆஃப் த ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மீன் டைம் இப்போ இந்த மாதம் வந்துருச்சு, லாக்டவுன் ரிலாக்ஸ் ஆகிட்ட பிறகு கண்டிப்பாக நிறைய நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்டிகுலர் ஏரியா ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம சூஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக படிச்சு முடிச்சிடலாம். நம்பிக்கையோட படிங்க. வெற்றி நமதி. இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். எல் சால்வடார் has become the first country in the world to adopt a Bitcoin as legal tender. பிட்காயின் அப்படின்றது என்னன்னா ஒரு டிஜிட்டல் காயின், ஒரு ரவுண்டு காசு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிள் அப்படியே டாலருங்க யூரோ போட்டிருக்கோம். அது வந்து எலக்ட்ரானிக்கலா டிஜிட்டலா இருக்கிறது. அது வந்து நீங்க கையில தொட்டு பார்க்குற ஹார்டு கரன்சி மாதிரி இருக்காது. இப்ப நம்ம 500 ரூபா 1000 நோட்டு 2000 நோட்டு தொட்டு பார்க்குறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்லாம ஒரு டிஜிட்டல் காயினா இருக்கும். அதை ரெகுலேட் பண்றதுக்கு உலகத்துல எந்த பேங்க்கும் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ஊர் காசை ரெகுலேட் பண்றதுக்கு ஆர்பிஐ இருக்கு. யூஎஸ் டாலரை ரெகுலேட் பண்றதுக்கு யூஎஸ் ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க ஃபெடரல் பேங்க் இருக்கு, அவங்க பாத்துப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நாட்டுல நிறைய சென்ட்ரல் பேங்க் இருக்கு. ஸோ பிட்காயினுக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க், ஒரு ரெகுலேட்டர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஸோ நீங்களும் நிறைய வாட்ஸ்அப்ல நிறைய ஃபார்வர்ட்லாம் வரும், இந்த இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எத்திரியம், அப்புறம் நிறைய இது பேர் சொல்லுவாங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. போட்டிங்கன்னா 10,000 போட்டிங்கன்னா 1,00,000 ரூபா வரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஜாக்கிரதையா இருங்க. The country's lawmakers approved President Nayib Bukele proposal to accept cryptocurrency. அதுக்கு பேரு cryptocurrency, பிட்காயின்றது ஒரு பேர். அது எல் சால்வடார், which of the following country adopted Bitcoin as a legal tender கேட்பாங்க. சும்மா ஒன் மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா சைனா டு ப்ரொமோட் ரெட் டூரிசம். ரெட் டூரிசம் 100 வருஷம் ஆச்சாம். இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆனிவர்சரி 2021. ஸோ ரெட் டூரிசம் என்னன்னா உலகத்துல இருக்கிற எல்லா பீப்புளும் மக்கள் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுடைய முக்கியமான புராதன சின்னங்களை காமிச்சு, அப்புறம் அவங்களுடைய கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, நாங்க எப்படி எல்லாம் எங்களோட கல்ச்சர் பாருங்க அப்படின்றத சொல்ற விதமா அந்த ரெட் டூரிசம் அமையணுமா, அது சைனா ஆரம்பிச்சிருக்கு. ஸோ விச் த கண்ட்ரி டு ப்ரொமோட் ரெட் டூரிசம் சைனா ஃபார் 100th year anniversary. May 31, China's ruling Communist Party said that it would allow all married couples to have 3 children. இது ரொம்ப கொஞ்சம் பார்த்து படிக்க வேண்டிய கண்டென்ட். ஏன்னா 1980 பாத்தீங்கன்னா சைனா ஃபேமிலி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் இன்ட்ரோடியூஸ்டு. அப்பதான் 1980 தான். ஏன்னா நம்ம ஜனத்தொகை வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகி போயிட்டு இருக்கிறப்ப அது வந்து சொன்னாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் இந்த நிறைய பிரச்சனைனால அவங்களுக்கான அந்த பிறப்பு விகிதம் குறைந்து போச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சிவியர் ஷார்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன், ஸோ அஃபெக்டிங் எக்கனாமி நியர் ஃபியூச்சர். இதுக்கு பேர் டெமோகிராபிக் டிரான்சிஷன் அப்படின்னு எக்கனாமிக்ல ஒன்று சொல்லுவாங்க. டெமோகிராபிக் டிரான்சிஷன் அதாவது கண்ட்ரி, ஒரு நாட்டுல வயசான பாப்புலேஷன் அதிகமாகவும் யங் ஜெனரேஷன் பாப்புலேஷன் கம்மியா இருந்தாங்கன்னா இவங்களை பாத்துக்க வேண்டிய கடமை சூழல் அதிகமா உண்டாகும். டிஃபரெண்ட் பாப்புலேஷன் அதிகமாயிட்டாங்கன்னா கண்ட்ரி எக்கனாமிக் க்ரோ ஆகாது. இப்ப சைனா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். ஸோ அப்ப இருந்த வயசு கம்மியா இருந்தவங்க 1980 இருந்தவங்க இப்போ வயசு கொஞ்சம் ஆயிட்டாங்க. அப்படி ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா லேபர் ஃபோர்ஸ், ப்ரொடக்டிவ் லேபர் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஆனா இந்தியாவில் அப்படியே உல்டாவா இருக்கு. வயசானவங்க பாப்புலேஷன் கம்மி, வயசு கம்மியாகிறவங்க அதிகம். ஸோ நம்ம சைனாவை ஓவர்டேக் பண்றதுக்கான பாப்புலேஷன் இப்ப நம்மள்ட்ட இருக்கு. ஸோ இந்த கொரோனா வைரஸ் காரணம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சோடனே ஸோ 3 child பாலிசி, இனிமேல் 2 child 1 child எல்லாம் வேணாம், 3 பசங்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. பொலிட் பியூரோ சேர்ந்து முடிவெடுத்துட்டாங்க. ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் அது. 2013 தான் the government allowed parents who are from the 1 child families to have 2 children themselves. ஸோ 2013 தான் 1ல இருந்து 2 வந்திருக்காங்க. ஆனா பாருங்க 2013 அப்புறம் 2021 3 child வச்சுக்கலாம், 3 பேரை குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு சைனா தள்ளப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, May 31 WHO has revealed the new names of coronavirus variant replacing alphanumeric names. ஒன்றும் இல்லை, ஒரு நாட்டுல இருந்து வரத யூகே ஸ்ட்ரெயின், இந்தியா ஸ்ட்ரெயின், ஸ்ரீலங்கா ஸ்ட்ரெயின் பேர் வச்சு அந்த நாடு கெடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக வேற பேர் வச்சுக்கலாம். அது என்னென்ன பேரு பாருங்க. Greek alphabet in a bit simplify the education, avoid complications to ensure easy pronunciation. So variant in India பொறுத்தவரையும் B1.617, the B1.612 variant of concern is named as Delta. நான் சொன்னல கப்பா டெல்டான்றது இந்தியா வேரியன்ட், while B1.617.1 variant of interest is called Kappa. So other variant considered of concern WHO generally by the public as the variants found in UK, South Africa, Brazil have now been given the letters Alpha, Beta, Gamma according to the order of their direction. So இந்தியாவை பொறுத்தவரையும் டெல்டா, அப்புறம் கப்பா. ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா B1.617 அப்படி சொல்றாங்க ஸ்பெசிபிக்கா. France announced to make a direct contribution of 1 million euro to the International Solar Alliance.
ஸோ இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து தான் இதை கொண்டு வந்தாங்க. சோலார் அலையன்ஸ், அந்த சூரிய சக்தியை வச்சு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றது, அதாவது கிரீன் எனர்ஜி மாதிரி, ரெனியூபிள் எனர்ஜி டெக்னாலஜி அது பேர். The decision follows a conversation with the Prime Minister Modi and French President Macron a few days ago. The amount is expected to benefit of ISA flagship Star C. அது பேர் என்னதான், ஸ்டார் சி எக்ஸ்பிரஷன் சோலார் டெக்னாலஜி அப்ளிகேஷன் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ப்ரோக்ராம் aims to provide என்னது கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி டெவலப்மெண்ட். ஸோ சூரிய சக்தி அதை உபயோகப்படுத்தி நிறைய விதமான தொழில் சார்ந்த விஷயங்களும் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை டெவலப் பண்ணி நம்ம வந்து கன்வென்ஷனலா யூஸ் பண்ற அந்த மெத்தடை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதனால சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதுகாப்பு அதிகமா இருக்கும். அதுதான் மெயின் ஐடியாவே, பேஸ் ஐடியாவே அதுதான் ஃபார் ஐஎஸ்ஏ. US politicians have introduced a new bipartisan bill. என்ன பில்? ஈக்குவல் ஆக்சஸ் டு கிரீன் கார்டு ஃபார் லீகல் எம்ப்ளாய்மெண்ட். பாத்தீங்களா? ஆல்சோ known as ஈகல் ஆக்ட். ஸோ ரொம்ப டீட்டெயில்டா உள்ள போகணும் அவசியம் இல்ல. ஈகல் ஆக்ட் அப்படின்றத யாரு கொண்டு வந்தா அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. நல்லா ஞாபகிக்கோங்க, மறந்து போயிட்டீங்கன்னா ஒரு சிஏஏ இந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபாரின் படத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஈகிள் பறக்கிற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருப்பாங்க. அதுதான் ஆக்சுவலா யூஎஸ் FBI அந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வருவாங்க, ஒரு கருப்புல போட்டு ஈகிள் போட்டோ தான் போட்டிருக்கோம் பென்டகன்ல எல்லாம். So it seeks to amend, remove the 7% per country cap on employment-based green card-based manner. After the period of 9 years, employment-based green card will be issued on a first come, first served basis. யார் முதல்ல வரவங்களும் கிடைக்குமா இந்த ஃபேஸ் பீரியடுக்கு அப்புறம். During the first 9 years, skilled legal immigrants will be allowed to file for adjustment of status to green card if they have got labor certifications. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஈகல் ஆக்ட் யார் கொண்டு வந்தா அது மட்டும் தெரிஞ்சா போதும், மற்றபடி ஒன்றும் பெருசா தேவைப்படாது. And business visas, B visas can no longer used as work visas. ஒரு சின்ன பாயிண்ட் அவ்வளவுதான். So those with more than 50% foreign workers will not be able to sponsor anymore. அதாவது சில டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஎஸ் இமிகிரேஷன் ஸ்பான்சர் பண்ணதான், காசு தரதான் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ 50% ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு மேல வச்சிருந்தாங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து யூஎஸ் ஆளுங்க எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காதான். ஸோ அது சொல்றதா ஈகல் ஆக்ட். சும்மா ஈகல் ஆக்ட்னா ஒன்றா தெரிஞ்சா போதும், வேற எதுவும் பெருசா தேவைப்படாது. சிங்கப்பூர் ரிஜிஸ்டர்ட் MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கண்டெய்னர் ஷிப் ஸ்டார்டட் சிங்கிங் ஆஃப் ஸ்ரீலங்காஸ் மெயின் போர்ட். ஸோ ஒன்றும் இல்லப்பா, இது வந்து ஒரு ஷிப் கேரிங் கெமிக்கல்ஸ் ஆன் ஃபயர் ஆல்மோஸ்ட் 2 weeks in a place. நீங்க நியூஸ்ல பாத்துக்கலாம், அந்த ஸ்ரீலங்கன் கடல்ல ஒரு கப்பல் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதுக்கு பேர் எக்ஸ் பேர்ல், பிரஸ் பேர்ல் அது பேர். June 5, the group of 7 countries reached a landmark deal to levy higher global taxation on என்னன்னா அது மல்டிநேஷனல் such as கூகுள், ஃபேஸ்புக், ஆப்பிள், அமேசான். ஒன்றும் இல்லை, G7 மாநாட்டில் யார் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்தியா கண்டிப்பா G7 மாநாட்டில் கிடையாது, ஆனா அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய் பேசிட்டு, இப்போ கூட மோடி வந்து பேசிட்டு இருக்காப்ல வர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ்ல. G7ல கனடா இருக்கும், ஜப்பான் இருக்கும், ஏன்னா ஜெர்மனி, ஆமா ஜெர்மனி இருக்கு, இந்த மாதிரி நாடுகள் தான் இருக்கு, தவிர யூஎஸ் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் G7 கண்ட்ரிஸ் நீங்க பாத்துக்கணும். நான் பேக் ஃபார்வர்டு, இது பேக் சைட்ல இருந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு டீடைல்ஸ் தரேன். நான் கம்பெனிஸ் தட் மேக் பில்லியன்ஸ் ஆஃப், ஜப்பான் இருக்கு G7ல, ஆமா. கம்பெனிஸ் தட் மேக் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆஃபன் பே நெக்லிஜிபிள் டாக்ஸ் யூட்டிலைசிங் லீகல் அக்கௌண்டிங். ஒன்றும் இல்லைங்க, இப்ப இந்த அமேசான், பிளிப்கார்ட், கூகுள், ஃபேஸ்புக்ல இருக்காங்க, இந்த கம்பெனி எல்லா நாட்டிலயும் வரி கட்டுறது இல்ல. அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன போறாங்கன்னா, இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்லியிருந்தேன், எமினன்ஸ் பிரசன்ஸ் இருந்தா அவங்க வரி கட்டி ஆகணும், டாக்ஸ் கட்டணும். அதனால டாக்ஸ் போட போறாங்களாம். எவ்வளவு போட போறாங்க? டு லெவி a minimum global corporate tax rate of at least 15% on multinational country on country basis. நாடுக்கு ஏத்த வாரியா டாக்ஸ் போடணும், அட்லீஸ்ட் 15%. பிரேசிலோட ஹெல்த் ரெகுலேட்டர் அன்விசா ஏஜென்சியா நேஷனல் டி விஜிலன்சியா சானிட்டரியா approved to exceptional import of பாரத் பயோடெக். அதாவது நம்ம மருந்து வாங்குற ஒரே ஆள் இவன் தான், கோவேக்சின். இது இன்டர்நேஷனலா அக்செப்ட் பண்ணல, சோ அவன் என்னமோ ஒத்துக்கிறான், அவ்வளவுதான், சிம்பிள் டீல். India recently launched a global initiative named என்னன்னா மிஷன் இன்னோவேஷன் கிளீன் டெக் எக்ஸ்சேஞ்ச். அவ்வளவுதான், இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னதுக்கு? இட் aims to create network of incubators across member countries to accelerate clean energy innovation. அதான் ஒரு சுத்தமான இயற்கைக்கு உபாதை இல்லாமல் ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்ததுதான் மிஷன் இன்னோவேஷன் கிளீன் டெக் எக்ஸ்சேஞ்ச். அவ்வளவு கொண்டு வந்தது இந்தியா. Network was launched virtually at the Innovation to Net Zero Summit hosted by Chile. The goal of the initiative is to make clean energy affordable, attractive, accessible. எல்லாம் சும்மா அப்படியே ரொம்ப அப்படியே தேனுலக லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எழுதுறப்பல யூஸ் ஆகும். ஒரு அஃபோர்டபுள், அட்ராக்டிவ், ஆக்சசபிள், ஆஸ் அன் ஆக்ஷன்ஸ், அதாவது ரொம்ப ஒரு வாழ்வாதாரம் மிக்க, ஒரு செழுமை மிக்க, ஒரு கவர்ச்சி மிக்க, ஒரு போய் இன்வால்வ் ஆகி எல்லாமே மதிப்பாக ஒரு வாழ்க்கை நடத்த அப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப அட்ராக்டிவா உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மெயின்ஸ் எழுதுறப்ப ரொம்ப யூஸ் ஆகும். இந்த வார்த்தை எல்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா
ஸோ அவங்க வந்து ஒரு 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு 0 எமிஷன் டார்கெட், அவ்வளவுதான். அந்த டெக்னாலஜியை கொஞ்சம் என்ரிச் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்விரான்மெண்ட், கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். இதெல்லாம் 1 மார்க் மாதிரி தான். சயின்ஸ் டெக்னாலஜி ஒன்றும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. So Hyderabad based Bharat Biopharm player Ceylon Laboratories developed alternative emulsion based amphotericin B injection. The amphotericin நியூஸ்ல அப்படியே இருக்கும். அந்த பிளாக் ஃபங்கஸ் மியூகார்மைசிஸ் இருக்குல்ல, அது ட்ரீட் பண்ற மெடிசன். அவ்வளவுதான் நியூஸ், வேற எதுவும் பேச கிடையாது. Only the ingredient is the injection include amphotericin, API, soybean oil, egg, lecithin, glycerin. The emulsion based formulation is an ideal alternative liposomal is combating black fungus. So emulsion based தான். ஏதோ செலுத்துறது ஒரு டைப்பா செலுத்த போறாங்களாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஆம்போடரிசின்றது பிளாக் ஃபங்கஸ்க்கு யூஸ் பண்ற மெடிசன். நாசாவோட அப்போலோ ஸ்பேஸ் டெலஸ்கோப் கேப்சர் போட்டோ ஆஃப் த ஸ்பைரல் கேலக்ஸி. என்ன கேலக்ஸி? NGC 691. ஸ்பைரல் கேலக்ஸி பேர் இதுதான். அது வந்து 1,30,000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு, அவே ஃப்ரம் தி ஏரியஸ் கான்ஸ்டலேஷன். அது யார் கண்டுபிடிச்சானா, ஜெர்மன் பார்ன் பிரிட்டிஷ் ஆஸ்ட்ரோனாமர் யாரு? வில்லியம் ஹெர்ஷல் 1786 கண்டுபிடிச்சாரு இந்த கேலக்சியை. அந்த கேலக்ஸி வந்து மல்டிபிள் ரிங் ஸ்ட்ரக்சர், 3 rings recognized in the infrared light. So NGC 691 is recently in news. Is what? ஒரு சோலார் டெலஸ்கோப், ஒரு கேலக்சி அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் a spiral galaxy. Researchers from IIT Guwahati has developed a smart window material that can automatically control climate of building. ஒரு விண்டோங்க, ஒரு 3-4 bulletproof layer மாதிரி விண்டோ. அது இந்த விண்டோ என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு மெட்டீரியல் காரணமா the amount of heat and light passing through it, voltage applied to thereby ensuring effective automatic climate control. So அது எவ்வளவு ஹீட் அப்சர்வ் பண்ணுதோ அது ஒரு மாதிரி மாத்திட்டு ஒரு நல்ல கிளைமேட்டை தருதான். அதுதான் ஸ்மார்ட் விண்டோ அதுக்கு பேர். ஸோ நோபல் மெட்டல்ஸ் as well as relatively inexpensive alternatives சொல்லி ஒரு கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது IIT கவுஹாத்தி, அவ்வளவுதான். ஸ்மார்ட் விண்டோ டெக்னாலஜி இஸ் சம்டைம்ஸ் சீன் இன் நியூஸ். என்னது, யார் கொண்டு வந்தா, யார் கண்டுபிடிச்சா? IIM, IIT கவுஹாத்தி, நாசா, இஸ்ரோன்னு கேட்கலாம். ஸோ IIT கவுஹாத்தி. ஜூன் 7 ஜெஃப் பெசோஸ் இருக்கார்ல, said that he would on board when his rocket company Blue Origin. So இயான் மஸ்க் ஆரம்பிச்ச கம்பெனி வேற, அது ஸ்பேஸ் எக்ஸ். ப்ளூ ஆரிஜின்றது அமேசான் ஓனரான ஜெஃப் பெசோஸ் ஆரம்பிச்சது. கண்டக்ட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் நெக்ஸ்ட் மந்த். ஜாயின்ட் ஆன் தி ஃபிளைட். ப்ளூ ஆரிஜின்றது ஒரு ராக்கெட் கம்பெனி ஃபவுண்ட் பை பெசோஸ் 2000 கண்டுபிடிச்சாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இதெல்லாம் தேவையில்ல. ஜெஃப் பெசோஸ் கம்பெனி ப்ளூ ஆரிஜின் மனுஷனா அனுப்ப போறான் விண்வெளிக்கு, தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு இண்டிஜினஸ்லி டெவலப்டு COVID-19 ட்ரக் இருக்குல்ல, 2DD என்னது குளுக்கோஸ் 2DG, அது வந்து 990 ஒரு சாஷெட், அது தண்ணில கலந்து குடிக்கிற மாதிரி. அதை கண்டுபிடிச்சது வந்து DRDO தான். யார் கமர்ஷியலைஸ் பண்றோம்னா ரெட்டி லெபார்டரி. இந்த டாக்டர் ரெட்டி லெபார்டரி தான் ஸ்புட்னிக்கும் வாங்கி விற்குது இந்தியாவில் இப்ப. நெக்ஸ்ட் பாருங்க, அற்புதமான கண்டென்ட் இது. ஏற்கனவே இதாவது இருக்கிற வைரஸ் பத்தலன்னு நம்ம ஆளுங்க இருக்காங்களே, H10N3 அப்படின்னு ஒரு பேர்ட் ஃப்ளூ சைனால முதல் வாட்டி மனுஷனுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஆஃப் ஜியாங்சு இன் சைனா ரீசென்ட்லி. H10N3 அப்படின்னு ஒரு பேர்ட் ஃப்ளூ ரீசென்ட்லி நியூஸ் பிபிசில கூட இருக்கு, போட்டு பாத்துக்கலாம் நீங்க. ஒரே ஒருத்தர் வந்திருக்கான் உலகத்துல, என்ன பண்ண காத்திருக்காங்களோ. ஒரு நியூசிலாந்து has become the latest country to sign a space agreement with NASA. என்ன அக்ரிமெண்ட்? ஆர்டெமிஸ் அக்கார்ட். ஆர்டெமிஸ்ன்றது என்ன ப்ரோக்ராம்? இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் which aims to ensure ஒரு ஸ்பேஸ் கோஆபரேஷன் சப்போர்ட் ஆஃப் NASA பிளான். எதுக்கு அனுப்புறதுக்கு? ஒண்ணும் இல்ல, நிலாவுக்கு மனுஷனை அனுப்புறது திரும்பி 2024. அதுக்கு பேர் ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம். ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது NASA. அது கூட நியூசிலாந்து சேர்ந்திருக்கு. Microsoft has recently announced the launch of the first Asian Pacific Public Sector Cyber Security Executive Council. Just as common news, ஒரு சைபர் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் டு அட்ரஸ் சைபர் த்ரெட் அண்ட் ஷேர் பெஸ்ட் பிராக்டிசஸ். ஒரு 15 பாலிசி மேக்கிங் ஏஜென்சி எல்லாம் கலந்துருக்காங்க. அதுல ப்ரூனை, இந்தோனேஷியா, கொரியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் உள்ள வந்திருக்கு. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்லாம் உள்ள வந்திருக்கு. இது யார் கொண்டு வந்தது? யார் ரீசெண்டா சைபர் செக்யூரிட்டி தெரிஞ்சா போறீங்க. அப்புறம் WHO சொல்றது has given approval for the சைனாவோட சினோவேக் மெடிசன் இருக்குல்ல, ஃபார் குளோபல் யூஸ். சினோவேக், சினோஃபார்ம் ரெண்டுமே சைனா கண்டுபிடிச்ச மெடிசன். ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ரிசீவ் பை, அது வந்து இப்ப அப்ரூவ் பண்ணிருக்காங்க WHO. நெக்ஸ்ட் பாருங்க, கனடாஸ் ரெக்கமெண்டட் மிக்சிங் அண்ட் மேட்சிங். சமல மிக்சிங் மேட்சிங், எல்லாத்துலயும் மிக்சிங் மேட்சிங் தான். ஒரு இது அதான் ஒரு இது கொஞ்சோண்டு என்ன பண்ணலாம், போடுற ஆஸ்ட்ராசெனிகா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், போடுற ஃபைசர், அப்புறம் மாடர்னா, எல்லாத்தையும் போட்டு ஒரு டிப் அடி கலக்கணும். கலந்து விட்ட கல்பா அடிச்சிட வேண்டியதான், பினிஷ். மிக்சிங் மேட்சிங் டெக்னாலஜி கனடா தான் ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசிட்டு இருக்கு. நம்மளும் அப்பவே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மருந்தையும் கலந்து ஒரு கலவையா கொடுத்தா வேலை செய்யுமான்னு பாக்குறாங்க, வேற ஒன்றும் இல்ல. CSIR நேஷனல் கெமிக்கல் லேபரேட்டரி, CSIR வந்து பூனே இருக்கு பாத்தீங்களா, has launched a new technique called Swastik for disinfecting and purifying water by using natural oils.
The new technique aims to improve water quality and prevent water-borne disease like diarrhea, cholera, typhoid. ஒன்னும் இல்லைங்க, ஒரு நியூ டெக்னாலஜி கால் ஸ்வஸ்திக். என்னன்னா அந்த நுண்கிருமிகளை அழிக்குமா யூசிங் நேச்சுரல் ஆயில். இயற்கையில இருக்கிற ஆயில் வச்சு அந்த தண்ணியில இருக்கிற நுண்கிருமிகளை அழிக்க போகிறது. அதுக்கு பேரு ஸ்வஸ்திக். அவ்வளவுதான். அப்புறம் 2 ரஷ்யாவோட காஸ்மோனட், நம்ம ஆஸ்ட்ரோனட் சொல்லுவோம்ல, அவன் காஸ்மோஸ் சொல்லுவான். சோ காஸ்மோனட் விண்வெளி வீரர்கள் ஆலெக் நோவிட்ஸ்கி, பயார் டுப்ரோவ் பெர்ஃபார்ம்ட் ஸ்பேஸ் வாக் அவுட்சைட் தி ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில நடந்து பார்த்தாங்க. டு ப்ரிப்பேர் தி அரைவல் ஆஃப் தி நியூ ரஷ்யன் மாடியூல் நௌகா. ஏன்னா ரஷ்யாவே புதுசு ஒன்று ஆரம்பிக்க போகுது, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்க போகுது. அப்புறம் அமெரிக்கன் ஸ்பேஸ் ஏஜென்சி பாத்தீங்கன்னா நாசா அனௌன்ஸ் 2 நியூ மிஷன்ஸ். ஏன்னா டாவின்சி பிளஸ் வெரிட்டாஸ் டு ஸ்டடி தி பிளானட். என்ன பிளானட்? வீனஸ். இவ்வளவுதாங்க டிஸ்கவரி ப்ரோக்ராம். வீனஸ், லாட்டஸ் பிளானட், சோலார் சிஸ்டம், ஸ்பேட்டிஸ்பியர். சோ இந்த டாவின்சி ரீசென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாவின்சி பிளஸ் இல்ல வெரிட்டாஸ் ரீசென்ட்லி நியூஸ் இஸ் அபவுட் விச் ஆர் த மிஷன்ஸ் பை விச் கண்ட்ரி. இப்படி எப்படி வேணா பேங்க்ல எப்படி வேணா கேட்கலாம். சோ டாவின்சியும் வெரிட்டாஸும் எதற்கு சம்பந்தமான மிஷன் என்றால் வீனஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான மிஷன் பை நாசா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஞ்சம் சின்ன சின்ன பாயிண்ட் பார்க்க ஆரம்பிச்சலாம். டிஃபென்ஸ் ஒன்றும் இல்ல, May 31 பாக்குறப்ப இந்தியா அனௌன்ஸ் செகண்ட் நெகட்டிவ் ஆர்ம்ஸ் இம்போர்ட் லிஸ்ட் டு பீட் டொமஸ்டிக் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட்ஸ். ஒன்றும் இல்ல, ஒரு 108 ஐட்டம் ப்ரோக்ரசிவ்லி பேன் ஃப்ரம் டிசம்பர் 2025 வரையும். அதாவது கீழே உள்நாட்டுல இருந்து வாங்குறதுக்காக வெளிநாட்டுல இருந்து இறக்குறத தடுத்து வச்சிருக்கோம். அதான் நெகட்டிவ் ஆர்ம்ஸ் இம்போர்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுல என்னெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா வார்ஷிப் கூட வரலாம், ஸ்டியரிங் கியர், தெர்மல் இமேஜிங் லைட்டு, இந்த மாதிரி ஏர் கண்டிஷனிங் பிளான் ஃபார் சப்மரைன், இந்த மாதிரி எல்லாமே உள்ள வந்துடும். ஸோ அது அப்பாயின்மெண்ட்ஸ் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சீஃப் ஆஃப் த ஆர்மி ஈஸ்டர்ன் கமாண்ட் யாரு? மனோஜ் பாண்டே. லெப்டினன்ட் ஜெனரல் அஜய் சிங் நியூ சீஃப் ஆஃப் ட்ரை சர்வீஸ் அந்தமான் நிக்கோபாருக்கு அவர் தான். வைஸ் அட்மிரல் ரவீத் சிங் நியூ டெப்டி சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி. சந்தீப் நைதானி சீஃப் ஆஃப் மெட்டீரியல். கிரண் தேஷ்முக் கண்ட்ரோலர் ஆஃப் வார்ஷிப் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்விசிஷன். ராஜேஷ் பெந்தேகார் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேவல் ஆபரேஷன்ஸ். இவ்வளவு பேரும் ஞாபகம் முடியாது, பை லக் ஏதாச்சும் ஞாபகம் 2-3 பேர். சாகர் பூர்வி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கோஸ்டல் ரிசர்ச் வெஹிக்கல் அது வெசல். அது ஒரு சென்னை பேஸ்டு நியாட் இருக்குல்ல, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கண்டம் பண்ணி வச்சுட்டாங்க, ஏன்னா வயசாகி விட்டது. On June 20, has formally approved a long pending 50,000 crore project 75 India P75I 6 new generation stealth submarine with foreign collaboration. அதுதான் frigate னு சொல்லுவாங்க, இல்ல submarine, சாரி frigate இல்ல submarine, அது P75 சொல்றாங்க. டிஃபென்ஸ் அக்விசிஷன் டிஎஸ் இருக்காங்களா பை ராஜ்நாத் சிங். அப்புறம் டெண்டர் பை ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் கட்ட போறாங்களாம். ப்ராஜெக்ட் 75 சப்மரைன் பில்டிங், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக் இன் இந்தியா திட்டத்தின்படி ப்ராஜெக்ட் 75, ஆனா வெளிநாட்டுக்காரன் தான் ஹெல்ப் பண்ணுவான். பயங்கராதீங்க. P75I. எக்கனாமி நியூஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி ஒரு 1.6% லைட்டா வளர்ந்துருக்கான் ஒரு குவார்டர் 2020-21 குவார்டருக்குள்ள. டேட்டா ரிலீஸ் பை த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் டேட்டாலாம் யார் ரிலீஸ் பண்ணுவாங்க? என்எஸ் ஆஃபீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஃபார் த ஃபுல் இயர் த ஜிடிபி கான்ட்ராக்ஷன் -7.3, which is lower than the estimated 8. அந்த அளவுக்கு மோசமா இறங்கி இருக்கு ஜிடிபி. சென்டர் closed last year fiscal deficit 9.2 of GDP against the revised 9.5 on account of better than expected revenue receipt. ஒன்னும் இல்ல, பிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வெறும் பெருசா ஒன்றும் கிடையாது, பற்றாக்குறை, வரி பற்றாக்குறை. பிஸ்கல்னா டாக்ஸ். நினைச்சு பார்த்த அளவுக்கு வருவாய் வரவில்லை, அது பற்றாக்குறையில் ஓடுகிறது, அதான் பிஸ்கல் டெபிசிட். Global unemployment is expected to reach 205 million in 2021 ஆறுமா, surpassing 187 million in 2019. So இதனால இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுன்னாலையும் பேண்டமிக்னாலையும் வேலையின்மை அதிகமாக ஆகும். யார் சொல்றா? பை இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். அது தெரிஞ்சா போதும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஸ்க் பேங்க்ஸ் டு லெண்ட் கான்டாக்ட் இன்டென்சிவ் செக்டர்ஸ். அதாவது யாருக்கு கடன் தாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா கான்டாக்ட் இன்டென்சிவ் செக்டர் யாரெல்லாம் இருக்கா பாருங்க, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், டூரிசம் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு 15,000 கோடிக்கு மேல லிக்விடிட்டி ஃப்ளோ தனியா ஒரு விண்டோ ஓபன் பண்ணி சிட்பி பேங்க் வழியா ஒரு மீடியம் டேர்ம் கிரெடிட் ரெக்யர்மெண்ட் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைஸ் வழியா கொடுங்க. அந்த மாதிரி இது கண்டுபிடிச்சுதாங்க. இதெல்லாம் கான்டாக்ட் இன்டென்சிவ் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், டூரிசம், பஸ் ஆபரேட்டர், அதர் சர்வீசஸ். ஸோ இதுக்கெல்லாம் தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மிஸ்செலேனியஸ். டிபி கிருஷ்ணன், அதாவது டாக்டர் கேபி கிருஷ்ணன் கமிட்டி ஆன் வேரியபிள் கேபிட்டல் எக்கனாமி. வேரியபிள் கேபிட்டல் எக்கனாமி சார்பாக அமைக்கப்பட்ட கமிட்டியின் தலைவர் யார்? இவ்வளவுதான் கொஸ்டின், வேற எதுவும் கிடையாதுங்க. வேரியபிள் கேபிட்டல் எக்கனாமினா பலதரப்பட்ட அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மர் இந்தியா ஓபன் கோல்டு மெடலிஸ்ட் சஞ்சித் 91 kg
back the world among Indian men boxing in Asian Boxing Championship. Just ஒரு நியூஸ் அது. வேர்ல்டு மில்க் டே ஜூன் 1 யார் மறக்க முடியாதுன்னா மிஸ்டர் வர்கீஸ் குரியன். அவர் தான் மில்க் மேன் இல்ல ஒயிட் ரெவல்யூஷன் கொண்டு வந்தார் 1970. அந்த அமுல்னு ஒண்ணு சொல்றாங்களே இப்ப, அது உருவாக்குனதே இவர் தான். அது ஆக்சுவலா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் கோஆபரேட்டிவ் லிமிடெட். இது குஜராத்ல ஒரு வில்லேஜ் ஆனந்த்ன்றது. அவர் அங்க போய் ஆரம்பிச்சிருப்பார் வர்கீஸ் குரியன். ஹாங்காங் மவுண்டனர் சாங் ஹி ஹுயிங் recorded world fastest as Mount Everest by woman in just 26 hours. மவுண்ட் எவரெஸ்ட் ஏறி முடிச்சிருக்காங்க. She scaled 8,848 meters mountain within a time of 5 hours 50 minutes குள்ள ஏறி முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உமன். அவங்க யாருன்னா ஹாங்காங் பேஸ்டு உமன் சாங் ஹி ஹுன். இந்தியன் எக்கனாமிக்ஸ் நோபல் லாரேட் இருக்கார் யார், அமித்யா சென் இருக்கார்ல, அவர் கன்ஃபர்ட் பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்டூரியாஸ் அவார்ட் இன் சோஷியல் சயின்ஸ் கேட்டகரி. அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஒரு ஸ்பெயின் டாப் பிரைஸ் அது, பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்டூரியஸ் அவார்ட். அது மட்டும் நான் ஞாபகம் போறேன். எதுக்கு? அவரோட பெஸ்ட் ஒர்க் ஃபார் பாவர்ட்டி அண்ட் ஃபெமைன். ஸோ வறுமையும் பஞ்சமும் எப்படி ஒரு நாடு கெடுக்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப அக்கறையா பேசுறாரு. ஸோ அவருக்கு ஸ்பெயின் நாடு இந்த அவார்டு கொடுத்துருக்கு. வேர்ல்டு என்விரான்மெண்ட் உங்களுக்கு தெரியும், ஜூன் 5 என்ன சொல்லுவாங்க, ஒரு சிக்னிபிகன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன். அது தீம் அந்த பாருங்களேன், யுஎன் டிகேட் ஆஃப் ஈகோ சிஸ்டம் ரெஸ்டரேஷன். என்ன டிகேடு? 2021 இருந்து 30 வரையும். அந்த மாதிரி ஒரு 10 வருஷமா எடுத்துக்கும் யுஎன் எப்பவுமே. அதுக்கு சம்பந்தமா நம்ம வேலை செய்யணும். அப்ப 2011 இருந்து 2020 ஒரு டீம் இருக்கும்ல, அதையும் என்னன்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி 10 வருஷமா ஒரு தீம் வச்சுக்கும். இந்த வருஷம் என்ன தீம்? 2021 இருந்து 30 என்னன்னா டிகேட் ஆன் ஈகோ சிஸ்டம் ரெஸ்டரேஷன். ஆமா, இந்தியன் ஜுடோகோ சுஷில் தேவி இருக்காங்களா, சுஷிலா தேவி ப்ரொவிஷனலி குவாலிஃபைட் ஃபார் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போறாங்களாம். ஜூடோ என்னன்னு பாத்துக்கோங்க நீங்க. ஓகே, ஜுடோகோ. அப்புறம் ஃபார்மர் உத்தரப்பிரதேஷ் சீஃப் செக்ரட்டரி யார், அனுப் சந்திர பாண்டே இருக்காருல்ல, அவர் தான் என்ன பண்றாருன்னா செகண்ட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணிச்சு. ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சுனில் சந்திரா இருப்பாரு, ராஜீவ் குமார் இருப்பாரு, அதுக்கப்புறம் இவர் இருப்பாரு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒண்ணுதான். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் அசிஸ்டட் பை எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஸோ 2 எலெக்ஷன் கமிஷனர், ஒன்னு வந்து ராஜீவ் குமார், இன்னொன்னு அனுப் சந்திர பாண்டே. ஆக்லாந்து டாப் தி எக்கனாமிக் ஆனுவல் சர்வே ஆஃப் தி வேர்ல்ட் மோஸ்ட் லெவல்ஸ். ஆகாது உலகத்தில் வாழக்கூடிய நகரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்லாந்து, நியூசிலாந்துல இருக்கிற ஆக்லாந்து தான் வேர்ல்டு டாப். அப்புறம் ஃபாலோட் பை ஒசாக்கா அண்ட் டோக்கியோ ஜப்பான்ல இருக்கிற நாடு சிட்டி, அடிலைட் இன் ஆஸ்திரேலியா, வெல்லிங்டன் இன் நியூசிலாந்து. ஸோ அங்கெல்லாம் மனுஷங்க வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு நகரமா அறியப்படுது. கிளம்பி போனாலும் போயிருங்க, நல்லா சந்தோஷமா வாழ்ந்து வரலாம். நார்வே, ஆக்லாந்து இனிமே போயிருங்க. கான்ஃபரன்ஸ் அண்ட் சமிட் இது எப்படி கேட்பாங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் போடி லிவபிள் சிட்டிஸ் எதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க. கான்ஃபரன்ஸ் பாருங்க, பிரிக்ஸ் மாநாடு, ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மாநாடு, ஜூன் 1 ஜெய்சங்கர் வர்ச்சுவலா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. போய் ஜஸ்ட் பேசிட்டு வருவாங்க. ஒரு செக்யூரிட்டி ஐபிஆர் படி, ட்ரிப்ஸ் படி, ட்ரிப்ஸ்ல சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா. ட்ரிப்ஸ்ன்றது என்னன்னா WTO அக்ரிமெண்ட், இந்தியாவும் சைன் போட்டிருக்கு. இப்ப வேக்சின் வந்து கண்டுபிடிச்ச நாடு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி பேசிருக்கிறதுனால நீங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் ஹெல்த் ஃபார் ஒன் வேர்ல்டு அப்படின்ற மோடி பேசிருக்காரு. ஹெல்த் ஃபார் ஆல் என்ன அர்த்தம் சொல்ல வராங்கன்னா, இப்ப எங்களால இப்ப காசு கொடுத்து வாங்க முடியல, நாங்க எல்லாத்தையும் வாய விட்டாச்சு, எல்லாருக்கும் போடுறோம்னு. இப்ப என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தற்காலிகமா இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து வேக்சினை எடுத்துடலாம். அப்படி எடுக்கிறப்ப அந்தந்த நாடு வந்து சொந்தமாவே இப்ப நமக்கு செங்கல்பட்டு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு வேக்சின் தயாரிக்கிறதுக்கு. சோ நம்ம ஈஸியா ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம். அவங்க கிட்ட போய் காப்புரிமையை கட்ட வேணாம், பேட்டன்ட்ட போய் கட்ட வேணாம். அதான் ட்ரிப்ஸ் சொல்லுது. அப்ப நம்ம அதிகமான காசு தேவையில்லாம காப்புரிமை போய் சேராது. உனக்கு அறிவு சார், நீ கண்டுபிடிச்ச ரைட், ஆனா இந்த டைம்ல வேணாம். ஏன்னா இது உலக ஃபுல்லா ஃபேஸ் பண்ற பிரச்சனை. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே உலகத்தின் கீழ் ஒரே மக்களாக இதை பாவிக்க வேண்டும் அப்படின்னு சில உலக நாடுகள், பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் கேக்குது. யார் பாருங்க, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாரும் கேட்கறாங்க. ஒரு பிரைவேட் கம்பெனி கேட்டு இருக்காங்க, ஒரு நாடு கூட கேட்கல ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ WTO கம்பெனிஸ் கிட்ட கேட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஜூன் மாசம் 10 நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஜூன் 11ல இருந்து 20 வரையில கரண்ட் அஃபேர்ஸ். வேற ஃபார்மேட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொண்டு வந்து சேர்க்கிறோம். நன்றி. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. ஸோ மீண்டும் பார்ப்போம். நம்பிக்கையா படிங்க. கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸை உங்களால அச்சீவ் பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். கமெண்ட் செக்ஷன்ல என்னன்னு கேளுங்க. புரியல செக்ஷன் இல்ல ஸ்பீடா போறேன், இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எடுக்கணும் அப்படின்ற ஃபீட்பேக் இருக்குங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோட குவாலிட்டி கண்டிப்பா நாங்க மாத்துவோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.